நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த காணொளியில் நாம் தியானித்த காரியங்களை இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். ஒன்று, பாவ நிவாரண பலி. இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலி என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய வாழ்க்கையிலும் தம்முடைய மரணத்திலும் நம்முடைய ரட்சிப்புக்காக செய்த காரியங்கள் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபாதார பலி என்று கருதப்படுகிறது. அடுத்ததாக, இந்த கிருபாதார பலி எதனை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும்? கடவுளுடைய நோக்கத்தின்படி இந்த கிருபாதார பலி எதனை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்றால், பிதாவினுடைய அன்பையும் பிதாவுடைய நீதியும் வெளிப்படுத்துகிற காரியமாக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபாதார பலி காணப்பட வேண்டும். இறுதியாக நாம் பார்த்த காரியம் என்னவென்றால், ஏன் இந்த கிருபாதார பலி, ஏன் இந்த பலியை செலுத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நாம் எல்லாருமே பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்தவர்களாக, தேவனுடைய தொடர்புக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பாவத்தினால் வருகின்ற தண்டனையை போக்குவதற்காகவும் மறுபடியும் தேவனோடு இணைப்பதற்காகவும் இந்த கிருபாதார பலி அவசியம் என்று பார்த்தோம். 3 காரியங்கள். முதல்ல பார்த்த காரியம், கிருபாதார பலி என்றால் என்ன, அதற்கான காரணம் என்ன, ஏன் அது செலுத்தப்பட வேண்டுங்கிற காரியத்தை தியானித்து விட்டு, அடுத்தபடியாக நாங்கள் தியானித்த காரியம் என்னவென்றால், இந்த கிருபாதார பலி என்பது வேத பண்டிதர்கள் மத்தியில் 2 வகையான கருத்துக்கள் காணப்படுகின்றன என்பதை பற்றி பார்த்தோம். ஒரு வகையான கருத்து என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்திற்காக மரித்தார் என்று சொல்லக்கூடிய அன்லிமிட்டெட் அட்டோன்மெண்ட் என்கிற கருத்தை பற்றியும், அப்படியல்ல, இயேசு கிறிஸ்து சபைக்காகத்தான் மரித்தார் என்கிற சொல்லக்கூடிய அந்த கருத்தை குறித்தும் சுருக்கமாக தியானித்து விட்டு, இறுதியாக இயேசு கிறிஸ்து உலகத்திற்காக மரித்தார் என்று சொல்லக்கூடிய கருத்தை குறித்து சற்று விவரமாக பார்த்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு எதை பற்றி என்றால், இயேசு கிறிஸ்து சபைக்காகத்தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காகத்தான் மரித்தார் என்று சொல்லக்கூடிய லிமிட்டெட் அட்டோன்மெண்ட் என்கிற கருத்தை பற்றி சற்று விவரமாக இப்பொழுது பார்க்கலாம். அதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்றால், ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்திற்காக மரிக்கவில்லை, சபைக்காக மட்டும்தான் மரித்தார் என்று சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய முக்கியமான ஆர்குமெண்ட் என்னன்னா, இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உலகத்தார் அனைவருக்காகவும் மரித்தார் என்றால், உலக மக்கள் அனைவரும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டுமே. அந்த காரியங்கள் நடைபெறாத காரணத்தினால் உலகத்திற்காக மரித்தார் என்கிற சத்தியம் தவறானது என்று சொல்லுகிறார்கள். அடுத்தபடியான ஒரு கருத்து என்னென்றால், இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை நம்முடைய சார்பாக செலுத்திவிட்டிருப்பார் என்றால், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் எப்படி தண்டனை வழங்கப்பட முடியும்? எப்படி அவர்கள் நரகத்திற்குள் செல்ல வேண்டும்? எப்படி அவர்கள் அக்கினி கடலுக்குள் இறுதியாக செல்ல வேண்டும்? அப்படி என்றால் அவர் உலகத்திற்காக மரித்த, உலகத்தினுடைய பாவங்களுக்காக ஏற்றுக்கொண்ட அந்த தண்டனை வீணாக போய்விடுமே. எனவே இயேசு கிறிஸ்து உலகத்திற்காக மரித்தார் என்கிற காரியம் 2 வகைகளில் தவறு. 1, எல்லோரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் தண்டனை வழங்கப்படுகிறது. எனவே இந்த 2 கருத்துக்களின் அடிப்படையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திற்காக மரிக்கவில்லை, சபைக்காகத்தான் மரித்துவிட்டு என்று சொல்லிவிட்டு அதற்கான காரணங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். முதலாவது நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து சபைக்காக மரித்தார் என்று சொல்லும் போது சில அடிப்படையான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், சபை என்பது தேவனுடைய அநாதி திட்டத்தில் உருவான காரியம். எபேசியர்ல பார்க்கும்போது, உலகங்கள் படைப்பதற்கு முன்பாகவே, யுகங்கள் எல்லாம் உருவாவதற்கு முன்பாகவே சபை என்பது தேவனுடைய நித்திய திட்டமாக இருந்தது. அதுல பார்க்கும்போது முக்கியமான வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய முன் அறிவு, ஃபோர் நாலேஜ், அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய அழைப்பு, ப்ரீடிஸ்டினேஷன், இந்த 4ம் சேர்ந்து வைத்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் பின்னாட்களில் குமாரனாய் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு மரித்து அவருடைய புண்ணிய காரியங்களை நற்செய்தியாக அறிவிக்கும் போது, யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற தேவனுடைய முன்னறிவின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களை தெரிந்தெடுக்கிற அந்த காரியம் தான் எலெக்ஷன். இவர்களெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்பார்கள் என்று தேவன் முன் அறிகிற அந்த அறிவை அடிப்படையாக கொண்டு அவர் சபையை தெரிந்தெடுத்தார். அதன்படி அவர்களை முன்குறித்து ஏற்ற காலங்களில் அவரை தெரிந்தெடுத்தார், அழைக்கிறார். எனவே சபை என்பது தேவனுடைய நித்தியமான திட்டத்தில் இருக்கிறது. சபையில் யாரெல்லாம் இருப்பார்கள்
நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் இருப்பார்கள் என்று தேவனே முன்குறித்து வைத்தபடியினாலே இந்த உலகத்திற்கு அவர் வந்த பொழுது அந்த மக்களுக்காகத்தான் மரித்தார். யாரெல்லாம் சபையில் காணப்படுவார்கள் என்று தேவன் ஒரு பிளான் பண்ணி திட்ட வைத்திருந்தாரோ அந்த சபைக்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தாரை தவிர உலக மக்கள் அனைவருக்காகவும் வரவில்லை. அப்படி உலக மக்களுக்காக வந்திருந்தால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பினுடைய அந்த வேல்யூ பயனற்றதாக போய்விடுமே. அந்த பலி சிந்திய ரத்தம் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக சிந்தப்பட்டிருக்கு என்று எண்ணும் பொழுது அது வீணாக போய்விடுமே என்ற கருத்தின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து சபைக்காகத்தான், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்காகத்தான், தெரிந்து கொள்ளப்பட்ட செலக்டட் பீப்புளுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லக்கூடிய கருத்து தான் லிமிட்டட் அட்டோன்மெண்ட் என்று சொல்வார்கள். இப்பொழுது அதை பற்றி சற்று விவரமாக நாம் பார்க்கலாம். இனி இயேசு கிறிஸ்து சபைக்காகத்தான் மரித்தார் என்று வேதத்தில் காணப்படுகின்ற வேத வசனங்களை நாம் பார்க்கலாம். அடிப்படையாக ஒரு வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையாக இதற்குள்ள ஒரு வசனம் எதுவென்றால் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 13வது அதிகாரம் 48வது வசனம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்படி என்றால் யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டிருக்கிறார்களோ, பிதா நியமித்திருக்கிறாரோ அவர்கள்தான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற ஒரு அடிப்படையான சத்தியம். அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த லிமிட்டட் அட்டோன்மெண்ட், இயேசு கிறிஸ்து சபைக்காக மரித்தார் என்கிற காரியத்தினுடைய அத்தனை ஆர்குமெண்ட்டும் இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதில் எந்த தவறும் இல்லை. அடுத்ததாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை பார்க்கலாம். யோவான் 6வது அதிகாரம் 37, 38, 39. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. இந்த வசனத்தில் நாம் பார்க்கக்கூடிய சில முக்கியமான கருத்துக்கள் என்னவென்றால், 37ல பார்க்கும் பொழுது பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அப்படி என்றால் பிதா யாரெல்லாம் முன்குறிச்சாங்களோ அவர்கள்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுவினிடத்தில் வருவார்கள். அப்படி வந்த எவர்களையும் நான் இழக்க மாட்டேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லி இருக்கிறார். 39ல பார்க்கும் பொழுது, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. மிகவும் தெளிவாக இருக்குது. எனக்கு யாரெல்லாம் பிதா முன்குறிச்சு வச்சிருக்கிறாரோ அவர்கள் தான் என்னிடத்தில் வருவார்கள். அவர்களை ஒருத்தரை கூட நான் இழந்து போக மாட்டேன். அவர்களை இறுதி நாட்களில் அவர்கள் எழுப்புவதே பிதா என்னை குறித்து வைத்துள்ள சித்தமாயிருக்கிறது என்று தெளிவாக சொல்கிறார். இங்கேயும் பார்த்தா அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து யாருக்காக மரித்தார் என்றால், அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு, நித்திய ஜீவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காகத்தான் இந்த உலகத்தில் வந்து மரித்தார் என்பதற்கு இந்த வசனங்கள் ஒரு மிகப்பெரிய ஆதாரமாய் இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வசனம் எதுவென்றால், யோவான் எழுதின நற்செய்தி 10வது அதிகாரம் 11வது வசனமும் 15வது வசனமும். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். 10:11 என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கின்றான். அப்படி என்றால் இதில் இயேசு கிறிஸ்து நாம் மேய்ப்பராகவும் விசுவாசிகள் ஆடுகளாகவும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. 15ல இன்னும் தெளிவாக பார்க்கலாம். 10:15 என்ன பார்க்கிறோம் என்றால், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அப்படி என்றால் இந்த விசுவாசிகளாய ஆடுகளுக்கு மேய்ப்பனாய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து சபையை மீட்டிருக்கிறார். தெளிவாக இருக்கிறது. இந்த ஆடுகளுக்காக, அந்த விசுவாசிகளாய ஆடுகளுக்காகத்தான் மேய்ப்பனாய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். மிகவும் தெளிவாக
இந்த ஆடுகளுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார் என்று தெளிவாக நாம் பார்க்கலாம். இதைத்தான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 20:28 நாம் தெளிவாக பார்க்கலாம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபை. இந்த சபையை இரத்தத்தை சிந்தி விலைக்கு வாங்கியிருக்கிறார், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த சபையை மீட்டெடுப்பதற்காகத்தான் தம் இரத்தத்தை சிந்தி இந்த சபையை விலைக்கு வாங்கியிருக்கிறார். உலகத்திற்காக கிரையம் செலுத்தி உலகத்தை மீட்கவில்லை, இரத்தத்தை சிந்தி இந்த இரத்தத்தினால் சபையை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சபைக்காகத்தான் மரித்தார் என்று நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:25 பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்தார். கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து அதன் நிமித்தமாக தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த சபையை மீட்டெடுத்தார். மிகவும் தெளிவாக இயேசு கிறிஸ்துடைய பலி என்பது சபைக்காகத்தான் என்பது இந்த வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வேத வசனம் எதுவென்றால், தீத்துவுக்கு பவுல் எழுதிய கடிதத்தில் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை பார்க்கும் பொழுது பவுல் இப்படி எழுதுகிறார்: அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளைச் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். சபையை சுத்திகரிக்கும்படி சபைக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை என்று சொல்வது சபைக்காக, விசுவாசிகளுக்காகத்தான் தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவின் பலி யாருக்காக? நமக்காக என்றால் சபைக்காகத்தான், சபை பரிசுத்தமடையும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார். இதிலையும் பார்த்தனா அவருடைய பலி என்பது சபைக்காக என்பது தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ரோமர் 8:32 பார்க்கும் பொழுது இங்கேயும் பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். அதாவது கடவுள் தம்முடைய குமாரனையே ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று கேட்கும் பொழுது ஒரு வார்த்தையை பவுல் சொல்கிறார். எப்படி என்றால், சொந்த குமாரனும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அப்படி என்றால் சபையுள்ள அத்தனை விசுவாசிகளுக்காகவும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்திருக்கிறார். இங்கேயும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் எதுவென்றால், சபைக்காக பிதாவாகிய தேவன் குமாரனை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் சபைக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார் என்பது இந்த வசனத்தின் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து சபைக்காகத்தான் மரித்தார் என்று சொல்லக்கூடிய வேறு சில வேத பகுதிகளை இப்பொழுது பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனம், எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9வது அதிகாரம் 15-28, எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 17வது வசனம், எபேசிய பட்டணத்துக்கு பவுல் எழுதிய கடிதம் 5வது அதிகாரம் 25 முதல் 27 வரை உள்ள வசனங்கள், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26வது அதிகாரம் 28வது வசனம், அதே நூலில் 20வது அதிகாரம் 28வது வசனம். இந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் சபைக்காகத்தான் மரித்தார் என்பதை பற்றியுள்ள செய்திகள், குறிப்புகள், ஆழமான வசன பகுதிகள் காணப்படுகின்றன. அடுத்தது ஒரு சில முக்கியமான கருத்துக்கள். இந்த லிமிட்டட் அட்டோன்மெண்ட், இயேசு கிறிஸ்து சபைக்காகத்தான் மரித்தார் என்ற உபதேசம் எதை ஆதாரமாக, எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால், கால்வின் அவருடைய உபதேசத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. கால்வின் அவர்கள் ஒரு 5 பாயிண்ட் ஒரு தியரியை உருவாக்கினார். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த இயேசு கிறிஸ்து சபைக்காகத்தான் மரித்தார், லிமிட்டட் அட்டோன்மென்ட் தியரி உருவாக்கப்பட்டது. அந்த கால்வினுடைய தியரியுடைய முக்கியமான ஒரு 3 குறிப்புகள் என்னவென்றால், மனிதன் தன்னைத்தானே பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது, தேவனுடைய தொடுதலின்றி, கடவுளுடைய கிருபை என்று மனிதனுக்கு ரட்சிப்பு கிடையாது. இதுதான் டோட்டல் டிப்ரவிட்டி. அடுத்தபடியாக கடவுள் சபையை எப்படி தெரிந்து கொண்டார் என்றால்,
உலகங்கள் யுகங்கள் உருவாவதற்கு முன்பாகவே கடவுள் தம்முடைய முன்னறிவின்படி எவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை அறிந்து அவர்களை தெரிந்து கொண்டு சபையை நித்தியத்தில் தீர்மானித்தார். அதனுடைய அடிப்படையில் தான் சபை உருவாக்கப்பட்டது. அந்த சபைக்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பலியாக ஒப்பு கொடுக்க வந்தார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது இதனுடைய அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய ரட்சிப்பு ஒரு காலும் அழியாது. Perseverance of the saints, அவருடைய ரட்சிப்பு 100% secured and fully protected. அது மாத்திரமில்ல, மிக முக்கியமான கருத்துன்னா இவர்களுடைய உபதேசத்தின்படி பார்த்தால் ரட்சிப்புங்கிற ப்ராசஸ்ல மனிதனுடைய பங்கு மிக மிக குறைவு. தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய கிரியை இல்லாமல் மனிதனுடைய ரட்சிப்பு ஆரம்பிக்காது. எனவே மனிதனுடைய பங்கு மிகவும் குறைவு. தேவனுடைய கிருபையை சார்ந்துதான் முழுக்க முழுக்க ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறுகிறது என்பது இவருடைய கருத்து. இதுதான் லிமிட்டட் அட்டோன்மெண்ட் என்கிற தீர்வினுடைய அடிப்படையான காரியங்கள். அதே சமயத்தில் யார் ரட்சிக்கப்படுவார்கள் பட மாட்டார்கள் என்கிற ஒரு அறிவு மனுக்குலத்துக்கு இல்லாதபடினாலே ரட்சிப்பின் அழைப்பு எல்லோருக்கும் சொல்லப்படுகிறது. கால் இஸ் ஃபார் ஆல். பட் எஃபெக்டிவா யாருக்கு இருக்குன்னா தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு தான் அது பொருந்தும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இதுதான் லிமிட்டட் அட்டோன்மெண்ட் என்கிற தியரியினுடைய சில முக்கியமான கூறுகள். அடுத்த பகுதி தான் மிக முக்கியமான பகுதி. அந்த பகுதியில் எந்த தியரியை ஏற்றுக்கொள்ளலாம், எது நிராகரிக்கப்படலாம், எது சமநிலையோடு பார்க்க வேண்டும் என்பதை பற்றியுள்ள அடுத்த காணொளியை நீங்கள் கட்டாயம் கேளுங்கள். அதை தவற விடாதீர்கள். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் முதலா பண்ணுறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமர்த்தினால் என்னுடைய அடுத்த காணொளிகளை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.